என்னோட பேர் ஆல்வின். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்தவன். நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கை தூக்கி காட்டுங்க. என்னுடைய அம்மா அப்பாவுக்கு காது கேட்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்கி காட்டுங்களேன். என்னுடைய அம்மா அப்பா காது கேட்கும், பேசுவாங்க எங்கள் அம்மா அப்பா. பரவாயில்ல, நிறைய கை உயர்ந்திருக்கு. கை கீழே போடுங்க. உங்கள் முன்னாடி நிற்கிற எனக்கு ஏசப்பா நல்ல அம்மா அப்பாவை கொடுத்துருந்தார். என்ன சின்ன பிரச்சனைனா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறவிலே பேச முடியாது. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பேச முடியாது, உங்களுக்கு காது கேட்காது. உங்கள் முன்னாடி நிற்கிறேன் நான் ஒரு ஊமை தம்பதிகளுக்கு பிறந்தவன். எங்கள் கிராமத்தில் எல்லாருமே என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, நம்ம ஊரில் 2 ஊமை இருக்காங்கல்ல, அவங்க பையன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. உங்கள் முன்னாடி நிற்கிறேன் நான் வாய் பேச முடியாத தம்பதிகளுக்கு பிறந்தவன். நான் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையை ரொம்ப 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 கேவலமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு, எங்கள் அப்பா ஒரு 1500 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போவார். அவர் கை பார்த்தா கண்ணங்கரேன்னு இருக்குங்க. எங்கள் அப்பா ஒரு நாள் என்னை உட்கார வச்சு சொன்னார், நீ ரொம்ப சேட்டை பண்ணுறப்பா, அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்துகிற, நீ குழந்தையில் இருக்கும்போது நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? எங்கள் அப்பா கேட்டார். நான் சொன்னேன், என்ன செய்வீங்கன்னு சிரிச்சுட்டு கேட்டேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நீ தொட்டியில் சின்ன பிள்ளையா தூங்கிட்டு இருக்கும்போது அப்பா அம்மா முழிச்சு உன்னை பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் சொன்னேன், ஏன்ப்பா என்னை பார்த்துட்டே இருப்பீங்க, நீங்கள் தூங்க வேண்டியதானே கேட்டப்ப எங்கள் அப்பா சொன்னது தாங்க என்னை உடைச்சிச்சுங்க. என்ன சொன்னார் தெரியுமா? அப்பாவுக்கு காது கேட்காதுப்பா, அம்மாவுக்கும் காது கேட்காது. நீ திடீர்னு எப்போ பசின்னு எந்திரிக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால தொட்டியிலே நானும் அப்பா அம்மாவும் பார்த்துக்கிட்டே இருப்போம்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாருங்க. அப்படி உண்மையாக என்னை வளர்த்த பெற்றோருக்கு நான் அவங்கள கொடுமைப்படுத்தினேன், அவங்கள கஷ்டப்படுத்தினேன், அவங்கள வேதனைப்படுத்தினேன். எங்கள் அம்மா அப்பா டெய்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. என் வாழ்க்கை ரொம்ப கேவலமாக போய் கொண்டிருந்தது. என்னுடைய 18 வயசுல நான் கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையானேன், பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமையானேன். என்னை யாருமே என்னை காப்பாற்ற முடியல. அப்படி இருக்கிற நிலைமையில தான் ஒரு யூத் மீட்டிங் என்னை கூப்பிட்டாங்க. தம்பி யூத் மீட்டிங் வரியான்னு கேட்டாங்க. நான் உடனே சந்தோஷமா போனேன். எனக்கு வீட்டில் நல்ல சாப்பாடு இல்லை. 2 நாள் இந்த யூத் மீட்டிங் அங்கே போனேன். அங்கே போனால் நல்ல சாப்பாடு கிடைக்குன்னு தான் போனேன். அது முதல் நாள் மீட்டிங்கில் ரொம்ப சேட்டை பண்ணேன், வாய்ப்பு தர ரொம்ப கேலி பண்ணேன், ஊழியக்காரங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பின்னாடி சேர்ல உட்காந்து காலாட்டிக்கிட்டு இருந்தேன். சாயந்தரம் ஒரு 6 மணி வந்தது. ஒரு ஊழியக்காரனை வந்தார், மைக் எடுத்தார், கண்ணை மூடுங்கன்னு சொன்னார். நான் விளையாட்டுத்தனமா முதல்ல கண்ணை மூடி முழங்கால் போடும்போது அந்த அறையில இயேசு உலாவுகிறதை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் அந்த அறையில உலாவுகிறதை நான் உணர்ந்தேன். என்னுடைய இருதயம் சொன்னுச்சு, ஆண்டவர் அது இயேசு இங்க வந்திருக்கிறாரு. அந்த பிரச்சனை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு குழந்தைய அவங்க அம்மா எப்படி கையில வச்சிருப்பாங்களோ, அந்த தாயுடைய கையில இருந்த குழந்தை எப்படி அந்த பாதுகாப்பா இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பை நான் அந்த பிரேயர்ல உணர்ந்தேன். ஐயா, என்னுடைய 18வது வயசு 2வது நாள் மீட்டிங்ல அதே மாதிரி மீட்டிங் வச்சாங்க. அமைதியா உட்கார்ந்துருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரனை சொன்னார், தம்பி இந்த கூட்டத்துல 2 கூட்டம் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு நாள் ஆண்டவர் 50 பேருக்கு செய்தி கொடுத்து அனுப்பிடுவார், இன்னொரு நாள் 50 பேருக்கு பேசுவார். சில நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் 99 பேருக்கு செய்தி கொடுத்துட்டு ஒரே ஒருத்தனுக்காக செய்தி வாலிபர் கூட்டத்துக்கு பேசுவார். அந்த வாலிபன் இந்த கூட்டத்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறான் என்று அந்த ஊழியக்காரர் சொன்னார். அது சொன்ன உடனே இருதயத்தில் கேட்டது என்ன தெரியுமா? ஆல்வின், நீதான் அந்த வாலிபன் என்ற இருதயத்தில் அந்த சத்தம் கேட்டது. என்னுடைய 18வது வயசுல ஏசப்பா என்னை அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு என்னை பிள்ளையாய் மாற்றி அவருடைய ஊழியக்காரனாய் கர்த்தர் என்னை மாற்றினார். என்னுடைய 18வது வயசுல இயேசு என்னை தேடி வந்தார். ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லவா? எங்க அம்மா அப்பா 2 பேரும் வாய் பேச மாட்டாங்க தான், ஊமை தான் அவங்க. எல்லாரும் எங்க அம்மா அப்பா ஊமைன்னு சொல்றாங்க, உண்மைதான். ஆனா எங்க அம்மா அப்பா 2 பேரும் வாய் பேச முடியாத மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் முழு குடும்பமாய் எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சேன். 18 வயசு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்ச இடத்துல சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணணும்னு தெரியல. அப்பதான் ஒரு மீட்டிங்ல டேவிட் அண்ணனை பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அண்ணன் சொன்னாங்க, தம்பி நீ எங்கெங்கோ போய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்களப்பா, ஏசப்பா அழுகிறாருப்பா, வரியான்னு கேட்டாங்க. எனக்கு ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்கன்னு தெரியும், ஏசப்பா சந்தோஷம் கொடுப்பாங்கன்னு தெரியும், ஏசப்பா நம்ம பாவத்தை மன்னிப்பாங்கன்னு தெரியும். ஆனா முதல் முறையா ஏசப்பா அழுகிறாங்கன்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் எங்க அம்மா அப்பா இப்பதான் ரட்சிக்கப்பட்டு எங்க அம்மா அப்பாவை நான் தான் பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் ஊழியத்துக்கு அழைப்பு வருது. எங்க அப்பாட்ட சொன்னேன். எங்க அப்பா சொன்னாரு, நீ செத்தால் அந்த ஊழியத்துல செத்து போ, நீ வராதன்னு சொல்லி எங்க அப்பா நீ ஊழியத்துக்கு அனுப்பிவிட்டார். இன்னைக்கு முழு நேரமாய் நானும் என் மனைவியும் குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியத்திலே கிராம மிஷனரி இயக்கத்தில் இணைந்து நாங்கள் செய்கிறோம். எங்க ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவீங்களா? நல்ல முழு பலத்தோடு எங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க.